7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். குடியரசு தின விழா நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படும். இதனையொட்டி இதற்கான அணிவகுப்பு ஒத்திகை சென்னை காமராஜர் சாலையில் 2ஆம் நாளாக நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் கடற்படை, காலாள்படை, விமானப்படை மற்றும் பள்ளி மாணவர்களின் பேண்ட் உட்பட 48 காண்டிஜன்கள் அணிவகுக்க உள்ளனர். ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சரின் கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு படையினரின் அணிவகுப்பும் நடைபெறும். இந்த ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பின் ஒத்திகை காமராஜர் சாலையில் நடைபெற்றது. இதற்காக காமராஜர் சாலையை ஒட்டி பல இடங்களில் வாகனங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்த அணிவகுப்பை பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்ததாக கூறுகிறார் கடற்கரையில் நடைபயிற்சி செய்ய வந்த சோபியா. நல்லா இருந்தது. நிறைய ஆர்மி இல்லை நேவி எல்லாம் மார்ச் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ரிஹர்சல் ஃபுல்லாக டீம் வைஸ் நல்லா கோஆர்டினேஷனோட நல்லா இருந்தது பார்க்க. ஸோ வெரி நியர்பை பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. மேபி நான் அந்த டைமில் 26 அன்னைக்கு நாங்கள் பார்க்க முடியுமா தெரியல இவ்வளோ கிட்ட. பட் வெரி நைஸ். நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கலர்ஃபுல்லாக இந்த அணிவகுப்பு மட்டுமன்றி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பிற மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்களும் குடியரசு தினத்தன்று அரங்கேற உள்ளன. அதை பற்றி கூறுகிறார் கலை நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் மாரியம்மாள். நாங்கள் எல்லா வருடமும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை ப்ரெசென்ட் பண்ணுறோம் ரிப்பப்ளிக் டே பரேட். ஸோ இந்த வருஷம் 3 ஆர்ட் ஃபார்ம்ஸ். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஹு, ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சக்ரி, கேரளாங்கிற மாநிலத்தில் கோழிக்கோடுங்கிற இடத்துல டப்பு முட்டுக்களி. இப்படி 3 ஆர்ட் ஃபார்ம்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இந்த வருஷம் 2015 குடியரசு தினத்தில். அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளின் கடைசி ஒத்திகை வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. வருகிற 26ஆம் தேதி அன்று நடக்கவிருக்கிற குடியரசு தின விழா அன்று ஆர்மி, நேவி, கோஸ்ட் கார்டு மற்றும் பள்ளி மாணவர்களின் பரேட் உட்பட 48 கண்டிஜன்களின் பரேட் நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தின விழாவையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரிடமிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.